உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மக்கள் அவரவர் சமயத்தில் வழிபாடு நடத்த வேண்டும். யார் மதத்தையும் புண்படுத்தக்கூடாது. இதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன் என்று மதுரையில் ஆதீனம் பேட்டியளித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபாடு நடத்துவதற்காக மதுரை ஆதீன மடத்திலிருந்து புறப்பட்ட மதுரை ஆதீனத்தை காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். பாதுகாப்பு காரணத்திற்காக அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளதாக காவல்துறையினர் கூறியதை அடுத்து மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல என்னை அனுமதிக்கவில்லை. காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்றால் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க முடியாது என சொல்லிவிட்டார்கள். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிகந்தர் பாஷா தர்காவில் இதற்கு முன்னர் ஒற்றுமையாக வழிபாடு நடத்தி வந்தனர். திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழே ஒரு சைவ கோவிலும் மேலே ஒரு சைவ கோவில் உள்ள நிலையில் இடையில் உள்ள தர்காவில் வழிபாடு நடத்துவதில் தவறில்லை. ஆனால் அசைவ உணவு கொண்டு சென்று சாப்பிடலாமா? திருப்பரங்குன்றம் மலை என்ன கசாப்பு கடையா? திருப்பரங்குன்றம் மலையில் ஆட்டை அறுத்து வழிபாடு நடத்தக்கூடாது. மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு மதத்தை புண்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அசைவ உணவருந்தும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடாது. ஆதீன மடத்தில் 2 மாதத்திற்கு முன்பாக ஒருவன் வேலைக்கு சேர்ந்தான். அவன் என்னை திருச்சி அருகே கொலை செய்ய முயற்சி செய்தான். அதனால் அவனை வேலையை விட்டு அனுப்பிவிட்டேன். அவன் தீவிரவாதியாக இருப்பான் என சந்தேகமாக உள்ளது. மக்கள் அவரவர் சமயத்தில் வழிபாடு நடத்த வேண்டும். யார் மதத்தையும் புண்படுத்தக்கூடாது. இதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன். திருப்பரங்குன்றம் மலை வழிபாடு விவகாரத்தில் இந்து அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையே எனும் கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக உள்ளார். அதை ஏன் கெடுக்க பார்க்கின்றீர்கள் என கூறினார். பின்னர் திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் பள்ளிவாசலில் தொழுகை நடத்த அனுமதி மட்டுமே வேண்டும். பள்ளிவாசலில் தொழுகை நடத்த மட்டுமே அனுமதிக்க வேண்டும். வழிபாடு தவிர பிற நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறினார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க தானே போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க. அங்கே மலைக்கு காவல்துறை வந்து வர வேண்டாம், பாதுகாப்பு இல்லைன்ட்டான். இங்கே வரக்கூடாதுங்கிறாங்க. மேலே ஏறவா? ஏன்னா ஒற்றுமை இல்லாமல் அடிச்சுக்கிட்டா இருந்தாங்க. யார் காரணம்? யார் இருந்தா? எந்த டிவி? யார் அது? எந்த டிவி? எந்த டிவி? எந்த டிவி? என்ன கேட்குறாரு பார்த்தீரா? அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டார். என்ன ஒற்றுமை இல்லை? யார் பிரச்சனையை எழுப்புனா? நீங்கள் தான் சொல்லணும். யார் எழுப்புனா? குதர்க்கமாக கேள்வி கேட்குறது. யார் எழுப்புனா? பிரச்சனை யார் செஞ்சா? சொல்லியா? நீர் தானே இப்போ கிளப்புனீர். நீர் தானே சொன்னீர். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை நீர் சொல்லும். டிவி நம்மளை மாட்டி விட்றாங்க பாருங்க. பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லும். நீர் தானே. ஐயோ நீங்கள் இருங்கய்யா, என்னையும் வாயை பிடுங்குறீங்க. நீர் தானே சொன்னீர் பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லும். என்னவா இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொழுகை மட்டுமா நடத்தினாங்க? இப்போ என்ன செஞ்சுருக்காங்க? என்ன செஞ்சுருக்காங்க? செய்யலாமா? கீழே ஒரு சைவ கோயில் இருக்கா, மேலே வந்து செய்யலாமா? தொழுகை நடத்திட்டு போட்டோம். வழிபாடை யாரும் குறைச்சி சொல்லல. உங்கள் மாமிசம் சாப்பிட போய் தானே இப்போ பிரச்சனை வந்துருச்சு. அது என்ன கசாப்பு கிடையா? சொல்றாரு பாரதியார். பாரதியார் வந்து அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, அதை ஆதரிக்க வேண்டும்படி பாப்பான்னாரு. திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் ஆடை அறுத்து திங்க வேண்டும் பாப்பா நான் சொல்லியிருக்காரு. சாப்பிடுங்க, சாப்பிட்றவங்கள நான் குறை சொல்லலை. உங்கள் கடையில் வந்து அறுத்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் கோயில் மேலே வந்து செய்யக்கூடாது. எல்லாரும் இது மாதிரி செய்யக்கூடாது. தமிழக அரசு இன்னும் எதுவுமே தலையிடாம இருக்கு. அதை பற்றி உங்க கருத்து என்ன? அதெல்லாம் நான் அரசாங்கத்தை பற்றி நான் எதுவும் சொல்றது. அரசு தலையிடணும்ல இந்த மாதிரி சட்டம். அது அரசு தலையிட வேண்டிய. நீங்கள் அங்கே போய் கேளுங்க. என்னையே கேட்கக்கூடாது. என்னையே கேட்கக்கூடாது. அப்புறம் அங்கே போய் நான் சொன்னீங்க போய் கிளறி விடுவீங்க. சன்னிதானமா இந்த மாதிரி போனதை நீங்க சன்னிதானமா இந்த மாதிரி போனாங்கல்ல, சன்னிதானமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் விரும்புகிறோம். ஒரு மதத்தை வந்து புண்படுத்தும்படி நடக்கக்கூடாதுன்னு. இப்போ எல்லாரும் மனசு புண்பட்டு போச்சுல.
இப்போ மேல அசைவம் கொண்டு போய் சாப்பிடுறது, உட்காந்து சாப்பிடுறது. ஆமாம், அதெல்லாம் தப்பு தான். அதுக்கு வந்து ஒரு எம்பியை வந்து ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போய் அங்கே போய் என்ன அதை போய் ஆராய வேண்டியிருக்கு? மாம்சம் சாப்பிட்றது என்ன ஆராய வேண்டியிருக்கு? அவங்க அங்க கொண்டு போய் சாப்பிட்டாங்க. ஆனா சன்னிதானமான உங்களை அங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? இது சட்ட இப்படி போட்டு வாங்குறாரு ஆளு. நீங்க என்ன டிவியா பாலிமரா நல்லா வாங்குவீங்க நீ? சன்னிதானமா என்ன சொல்ல இன்னைக்கு நடந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க? வேண்டும்னே காவல்துறை திட்டமிட்டு நிப்பாட்டினாங்களா உங்களை? அதுதான் சன்னிதானம். அவங்க பயப்படுறாங்க, பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு. சன்னிதானத்துக்கு அப்புறம் அச்சுறுத்தல் இருக்கா? பயப்படுறாங்கன்னா அதான் அர்த்தம். அது நீங்கள் என்னமோ எடுத்துக்கிடுங்க, அதை நாம் எடுத்துக்கணும். ஏன் கேட்டால் எனக்கே இங்கே வந்து ஒரு பையன் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டு என்னை கொலை செய்யவே பார்த்துட்டான். இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் என்னை கொண்டு ஒரு இயக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தான். சரி பாவமாக இருக்கானு வேலையில் சேர்த்தேன். அவன் என்னை கொண்டு போய் திருச்சி போகிற வழியில் என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டான். எதுக்காக வேண்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். எதுக்காக வேண்டின்னு கேட்டால் அது என்ன ஏதோ தீவிரவாதியாக இருப்பான் போல இருக்குது. அப்புறம் அவனை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். அதெல்லாம் நான் ஒன்று எனக்கு யார்கிட்ட உங்களை கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க வந்து அரசுக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க? நான் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறது, அவரவர்கள் சமயத்தில் அவரவர்கள் இருக்கணும், எந்த சமயத்தையும் புண்படுத்தக்கூடாது என்பதுதான் அரசுக்கு கோரிக்கை. மீண்டும் கோவிலுக்கு போகணும், மீண்டும் நீங்க கோயில போய் தரிசனம் செய்ய போகணுமே, அது தரிசனம் செய்ய அது போகலாம், போய்க்கிறேன். நாளைக்கு அதில் நான் ஏன் கேட்குறேன்? அனுமதி நான் ஏன் கேட்குறேன்? எங்கேனாலும் போகணும் இல்லை, கோயிலுக்கு தான் போகணும். பார்த்தீங்களா, எங்கேனாலும் போகலாம். அதை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு பட்டிமன்றம் போடுவாங்க. உங்களுடைய அறிவுரை என்ன? அறிவுரை அவரவர்கள் வழிபாடுகளை அவரவர்கள் செய்யணும். அடுத்த வழிபாட்டில் புண்படுத்தக்கூடாது. இப்போ அவங்க வந்து அங்கே அசைவம் சாப்பிட போய் தானே மற்ற நம்ம சமயத்தவர்கள் வருத்தப்படுறாங்க. அதை அவங்க செஞ்சுருக்க வேண்டாம்ல. அவரோட தொழுகை நடத்திட்டு போட்டோம், நமாஸ் பண்ணிட்டு போட்டோம். இது மாதிரி செய்யக்கூடாது. இவ்வளோ வருஷமாக அது நடக்காமல் இப்போ செஞ்சதுனால தானே அது எல்லா மனசையும் புண்படுத்திட்டு. அறநிலையத்துறை இதுக்கு தான் நடவடிக்கை எடுத்தாங்களா? அது அவங்க எடுக்கணும், அது நம்ம சொல்ல முடியாது. அறநிலையத்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. நமக்கு அவருக்கும் சேகர் பாபுன்னு போய் நம்மள்ட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காரு, அதை கிடைக்க பார்க்குறேன். நண்பர்ன்ற முறையில் நிறைய பேர் பாராட்டி எடுத்துறீங்க. இந்த விஷயத்தில் அவரை நீங்கள் தொடர்பு நிறைய நீர் என்ன எந்த கட்சி எந்த இதுயா என்னடா இப்படி கேட்டுவிட்டு அங்கே போய் அப்படி சொல்லுவார். நண்பர் வேற ஆன்மீக வேற. இதுவரை அரசு இதுவரை எந்த ஒரு வாய் திறக்காம இருக்கு. நீங்க போய் அங்க போய் கேளுங்க. சன்னிதானமா இந்து மனதுகளை புண்படுத்துற மாதிரி நடந்துக்கிறதுக்கு நீங்க ஒரு சன்னிதானமா அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறீங்களா? அதான் வேண்டுகோள் வச்சுட்டேன். அது சம்பந்தமா கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லா டிவிலையும் போவோம். அதுக்குதான் எப்படி கோர்த்து வாங்குது. அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன? இதான் சொல்லிட்டேன்ல, எல்லா மதமும் இது பண்ண அங்கே பேசாமல் என்ன பண்ணணும், இவங்க தடவை போட்டுறணும், தடை பண்ணணும். இனிமேல் வந்து வழிபாடு மட்டும்தான் நடத்தணும், இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அரசு தடை விதிக்கணும். அது போகிற எனக்கு ஒவ்வொரு கருத்துக்களையும் ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடிய சன்னிதானம் அதை பற்றி என்ன தெரியும் சொல்கிறது.